வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த மாபெரும் சந்தர்ப்பத்தையும், இந்த அருமையான நாளையும், இந்த ஒரு தருணத்தையும் தந்த எம்பெருமானாகிய இயேசுவுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் திரியேக தேவனுக்கும் எல்லா துதிகன மகிமையும் மாட்சிமையும் செலுத்துகிறோம். இந்த அருமையான ஒரு சேனலை எங்களுக்கு திறந்து தந்த அந்த கிருபையை நினைத்து நான் மறுபடியும் உள்ள ஆழத்திலிருந்து பூரிப்படைந்து நன்றி உள்ளத்தோட ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்களும் தொடர்ந்து இந்த சேனலோடு கூட இணைந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ், ஆங்கில செய்திகள், சீரீஸ், பைபிள் சீரியஸ் என்று சொல்வார்கள், 2வது வருகை குறித்து நாங்கள் ஏறத்தாழ 400 மணி நேரத்துக்கு மேலே ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். ஆனால் ரிலீஸ் பண்ணாத இன்னும் வீடியோஸும் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு பார்க்கணும். அதே போல் ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பில் நாம் ஏறத்தாழ 125 மணி நேரத்துக்கு ஏதுவாக நாம் பேசி கொண்டு வருகிறோம். டீட்டெயில்டு ஸ்டடி, ஜெனசிஸ் சாப்டர் 1லேருந்து 50 வரைக்கும் டீட்டெயில்டு ஸ்டடி. அதாவது அடித்தளத்தில் நீங்கள் உறுதியாக இருந்தால்தான் அது மேலே கட்டுகிற வீடு எப்படியா இருக்கும்? நிலையாக இருக்கும், உறுதியாக இருக்கும். ஆனால் மணல் மேலே ஒருத்தன் வீடு கட்டினான்னா ஒரு புயல் காற்று அடிக்கும்போது அது இடிந்தே விழுந்து விடும். அவனுடைய விழுகை மிக மிக பலத்ததாக இருக்கும். அவன் திரும்பி எழும்பியே நிற்க முடியாது. அவ்வளோதான். ஒரு சில பேர் பாருங்கள், ஒரு தடவை வீழ்ச்சி அடைந்தார்கள், ஆனால் அவங்களால எந்திரிச்சே நிற்க முடியாது. தலைமுறையாக அவங்க தரித்திரத்திலேயே வாழ்ந்து, ஏழ்மையிலேயே வாழ்ந்து மரித்து போகக்கூடிய சகோதர சகோதரிகள் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஏன்னு கேட்டால் அவங்க அடித்தளம் ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டிருக்க மாட்டாங்க. அதனால தான் பார்ப்பீர்களானால் வேதத்தில் இருக்கக்கூடிய அந்த அடித்தளம், பேசிக்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஃபவுண்டேஷன் என்று சொல்வார்கள், அடித்தளம், இல்லைங்களா? எந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷனோட பில்லர், பீம் எல்லாம் சேர்த்து போட்டு நல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்கிடெக்சர் சாதாரணமாக இருக்கிறவங்க கூட ஒரு பீம் பில்லர் போட்டு எடுக்கிறாங்க. கொஞ்சம் விலை அதிகமாகும், ஒரு 20-30% காஸ்ட் அதிகமானாலும் பார்ப்பீர்களானால் அப்படியாக அவர்கள் அந்த ஸ்ட்ரக்சரை எழுப்பும்படி அவர்கள் பிரயாசப்படுகிறாங்க. ஏன்னு கேட்டால் அடுத்த தலைமுறை அதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. ஆனால் அந்த காலங்களில் ஒரு 30-40 இயர்ஸ், 30-40 ஆண்டுகளுக்கு முன்பே பார்ப்பீர்களானால் ஒரு 8 அடிக்கு ஃபவுண்டேஷன் தோண்டி அந்த கருங்கல் எல்லாம் போட்டு அது மேலே அப்படியே கட்டுவாங்க. அப்போ என்னன்னா ஒரு லிமிட் வரைக்கும் தான் உங்களுக்கு மாடி வீடுகளில் எடுக்க முடியும். ஒரு மாடி எடுக்கிறது ஓகே. 2வது மாடி போகிறப்போ கொஞ்சம் பயந்துக்குவாங்க, எங்கடா இறங்கிருமோ, பில்டிங் வெயிட்டு தாங்காமல் இறங்கிருமோ. இந்த மாதிரி பில்டிங்லாம் நிறைய இறங்குறத கதையும், அப்புறம் சாஞ்ச பில்டிங்ஸ், இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்களும் பார்த்துருப்பீங்க வீடியோலாம். இப்போது எங்கள் கோயம்புத்தூரில் சாய்பாபா காலனின்னு ஒரு இடத்துல பில்டிங் பார்த்தீங்கன்னா இருக்க அப்படியே சாஞ்சு விழுந்துருச்சுங்க. நல்லவேளை யாரும் மறிக்கல. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ தான் பார்த்தேன் நியூஸில் 2 நாளைக்கு முன்னாடி. அதற்கு காரணம் என்னவென்றால் அடித்தளம் சரியாக அவங்க ஆராய்ந்து பார்க்கல. சில பேர் களிமண் பூமியில் கட்டுவாங்க. செம்மண் பூமியில் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அதிகம், களிமண் பூமியில் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கம்மி. இப்போ சாயில் டெஸ்ட்னு எல்லாம் சொல்லி அதை எடுப்பாங்க. இதெல்லாம் ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா, நிறைய பேருக்கு தெரியாது, நான் ஒரு சிவில் இன்ஜினியர், படித்தது சிவில் இன்ஜினியர், வேலை செய்கிறது ஐடி. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. பட் ஆனால் கர்த்தர் நல்லா தான் உயர்த்திட்டு வர்றாரு. எல்லா துதிகனமும் அவர் கிருபை தான். நான் ஒரு பார்ட் டைம் மினிஸ்டர், நான் முழு ஊழியக்காரன் கிடையாது. அதுக்கு ஒரு நேரம் வரும், கர்த்தர் அழைப்பார். பட் அது வரைக்கும் எங்களால் முடிந்ததை நாங்கள் ஜெபத்திலையும் நல்ல ஒரு தியானத்திலையும் நாங்கள் இதை செய்து கொண்டு வருகிறோம். தொடர்ந்து எங்களை தாங்குங்க ஜெபத்தில். ரைட். ஸோ பார்ப்பீர்களானா இந்த சாயில் டெஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த பூமியின் அந்த மண்ணோட தன்மை, அதோட சக்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாயில் டெஸ்ட் லேபில் கொடுத்தீங்கன்னா அவங்க டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்குறான். நீங்கள் இவ்வளோ ஃபவுண்டேஷன் போட்டால் தான் உங்களுக்கு பில்டிங் நல்லா நிற்கும். 4 மாடி எடுக்கிறீங்களா, நீங்கள் ஒரு 10 அடி போடுங்க சார், இப்படி இருக்கணும் உங்கள் காலம் என்று சொல்வார்கள். இதெல்லாம் ஏன் அதெல்லாம் சொல்லிட்டு வரேன்னு கேட்டால், இன்னைக்கு கிறிஸ்துவர்களாக இருக்கக்கூடிய நம்மை கூட ஆண்டவர் அழைக்கிறார். ஒரு தெய்வீக திட்டத்தோடு கூட, ஒரு தெய்வீக சித்தத்தோடு கூட. ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை பார்ப்பீங்கன்னா, ஒரு தெய்வீக திட்டத்தை நிறைவேற்றும்படி நீங்க உலகப்பிரமாண காரியத்திலிருந்து வெளியேறி வாங்க, உங்களுடைய மனது புதுப்பிக்கும்படி, ரெனியூவல் ஆஃப் மைண்ட். 1வது வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, உங்க
உங்களுடைய உடல்களை ஜீவ பலியாக நீங்க ஒப்பு கொடுக்குறப்போ there will be transformation of spirit. உங்க ஆவியில வந்து ஒரு மாற்றம் அடையும். ஆவி ஒரு மாற்றம் அடையும். ஆவி மாறுதல் அடைந்தால்தான், மாற்றம் அடைந்தால்தான் வெளியே இருக்கக்கூடிய உடலை கொண்டு நீங்களும் நானும் செய்து கொண்டு இருக்கக்கூடிய வேலைகளில் ஒரு மாற்றம் வரும், ஜெயம் வரும், ஒரு வெற்றி வரும், ஒரு சக்சஸை காணக்கூடிய ஒரு காரியம் அங்கே வரக்கூடிய ஒரு பதம் தான் அது. ஆண்டவருடைய தெய்வீக திட்டம் என்ன, தெய்வீக சித்தம் என்னன்னு நீங்க தேடி அலைஞ்சீங்கன்னா அதை நீங்க கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னு கேட்டா அதினதின் காலத்தில் அவைகளை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஆண்டவர் என்று வேதம் சொல்லுது. ஆனா சரியா வெளிப்படுத்துவார். நீங்க பிரசங்கி 3வது அதிகாரம் 1-8 வரைக்கும் வாசிக்கலாம், மற்றும் எபேசியர் 5:17 வாசிக்கலாம். இதெல்லாம் வாசித்து பார்க்கிறப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆண்டவருடைய டிவைன் வில் அண்ட் பிளான் என்று சொல்லுவார்கள். நான் எப்படி அறிந்து கொள்ளலாம்? நான் ஃபாஸ்டிங் இருக்க போறேன், 3 நாள்ல எனக்கு எல்லாம் நீங்க வெளிப்படுத்தணும். எத்தனை வருஷம் நான் உயிரோடு இருப்பேன், உயிரோடு இருக்கும் நாட்களில் எவ்வளோ எல்லாம் நான் பண்ணுவேன், எந்தெந்த காலத்துல எதை பண்ணுவேன். நீங்க 3 நாள் இல்லை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, 30 வருஷம் தவறு இருந்தாலும் ஆண்டவர் வெளிப்படுத்த மாட்டார். ஏன்னா அது ஒரு மதியினம் கொண்ட ஒரு ஒரு மதி உள்ளவன், அதாவது ஒரு புத்திசாலி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜபம்லாம் பண்ண மாட்டான். ஏன்னு கேட்டால் ஆண்டவர் வெளிப்படுத்த மாட்டார். கரெக்டா அந்தந்த காலத்துல அவர் நடத்தி கொண்டு போறார். ஆனால் நானும் நீங்களும், அதாவது எதை குறித்து நாம் வந்து கவனமாக இருக்கணும்னா, கர்த்தருக்குள் வாழ்ந்து வருகிறோமா? ஆர் வி வாக்கிங் இன் த லார்ட்? ஆவியில நாம் ஜெனிப்பித்து, ஆவியில நாம் உயிர்த்தெழுந்து, ஆவியில நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோமா, ஆவியில நடந்து கொண்டு வருகிறோமா என்கிறது தான் நாம் மிக மிக கவனமா இருக்க வேண்டிய ஒரு செயல்பாடு. 1 பேதுரு 1:16 கலாத்தியார் 5:16 நீங்க வாசித்து பார்க்க நேர்ந்திடும். வாசித்து பார்க்கிறப்போ உங்களுக்கு தெரியும் ஆவியில விழித்திருந்து ஜெபிப்பது எப்படி என்று சொல்லி. விழித்திருந்து ஜெபிங்கள், இயேசு கிறிஸ்து பெரிய ஒரு கட்டளை கொடுத்தார் கெத்செமனி தோட்டத்துல. கண்களை விழித்திருந்து ஜெபிப்பது ஒன்று, கண்களை மூடி ஜெபிப்பது ஒன்னொன்று. ஆனால் ஆவில விழித்திருந்து ஜெபிப்பது, அதுதான் மெடிடேஷன் இன் த வேர்ட் அப்படி என்று சொல்லுது. அள்ளும் பகலும் என் வார்த்தையில் தியானமா இருப்பவன் மேல் நான் பிரியமா இருப்பேன், அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். வாய்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்ட மரத்தை போல அவன் செழிதோங்கி இருப்பான் என்றெல்லாம் சங்கீதம் 1வது அதிகாரத்தில் உங்க எல்லாத்துக்கும் தெரியும் எழுதியிருக்கிற வசனம். ஆனால் எவன் ஒருவன் வெளித்திருந்து ஜெபிக்க முடியுதுன்னா, அடித்தளம் எவன் ஒருவன் ஸ்ட்ராங்கா போட்டிருக்கானோ அவன் தான் கன்சிஸ்டண்டா, அதாவது நிலையா ஜெபித்து கொண்டு வருவான். நிலை தடுமாறி போகக்கூடிய சூழ்நிலைகள் ஒவ்வொரு நாளிலும் ஒரு சூழ்நிலையாவது உங்க வாழ்க்கையில வருதா வரலையா? நீங்க சொல்லுங்க. ஒரே ஒரு சூழ்நிலை வந்தா நீங்க பாக்கியசாலி. எனக்கெல்லாம் 10 சூழ்நிலை வந்துட்டு போகும். சில பேர் என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள், எந்த சூழ்நிலையுமே எனக்கு பிரகாசமாய் என்னோட மனதுக்கு ரம்யத்தையும் நிம்மதியும் சந்தோஷத்தையும் களிப்பையும் தரக்கூடிய ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்த்தே பல ஆண்டுகள் ஆயிட்டு பிரதர். அப்படி ஒரு சூழ்நிலை என் வாழ்க்கையில வருங்கிற நம்பிக்கையும் எனக்கு இல்லை, இழந்து போயிட்டேன் நான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, இந்த நிலைமைக்குள் நானும் கடந்து போயிருக்கேன். எல்லாரும் ஒரு தடவையாவது கடந்து போயிருப்பீங்க. என் வாழ்க்கையில ஒரு நல்லதுன்னு நடக்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. நடக்கட்டும், அப்புறம் பார்க்கலாங்க. ஜபம், இந்த கடவுள், இந்த வேதம்லாம் சொல்றீங்களா, அப்புறம் பார்க்கலாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? நான் அதுக்குள்ள கடந்து போயிருக்கேன். நீர் செய்தாலே, நீர் இந்த அற்புதத்தை எனக்கு செய்தாலே, ஒரு அற்புதம் நீங்க செய்யுங்க, அப்புறம் நான் உங்களை நம்புறேன், அப்புறம் பேசலாம், உட்காந்து பேசலாம் ஆண்டவரே அப்படின்லாம் நான் ஆண்டவர்கிட்ட ரொம்ப தர்க்கம் பண்ணியிருக்கேன், வாக்குவாதம் பண்ணியிருக்கேன், கோச்சிட்டு இருக்கேன், கோவப்பட்டிருக்கேன், சண்டை போட்டிருக்கேன். வேதத்தை அருமையா ஒரு வெள்ளை துணியில அருமையா நல்லா சுத்தி மரியாதையோட வேதத்தை என்ன பண்ணேன்னா சூட்கேஸ்ல அடியில கொண்டு போய் புதைத்து வைத்து ஜிப்பை போட்டுட்டு பெரிய ஒரு வாக் நடந்து போயிருக்கேன். அல்சூர் லேக் வரைக்கும் நடந்து போயிட்டேன் ஒரு தடவை, காக்ஸ்டவுன்ல இருந்து தெரியாம. அப்படியே பெனாத்திட்டு, வாயில பெனாத்திட்டு, எவனோ ஒரு பைத்தியக்காரன் ரோட்ல போறவன் வரவெல்லாம் பாக்குறான், வெறும் செருப்பு ஒரு பேண்ட் சட்டையை மாட்டிக்கிட்டு நான் பாட்டுக்கு அப்படியே ஒரு கோவத்துல அப்படியே நடந்து போயிட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா என்ன அறியாமல இந்த தூக்கத்துல நடக்கிற வியாதி மாதிரி 6 கிலோமீட்டர் என்னமோ நடந்து போயிட்டேன் அந்த பக்கமா. அப்புறமா எனக்கு பயந்துட்டேன். நடுராத்திரி வேற, நடுராத்திரில ஒரு 8 மணி 9 மணி ஆயிப்போச்சு. நான் அந்த காலத்துல சொல்றேங்க, ஒரு 20-23 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பெங்களூர் பட்டணம் 8 மணிக்கெல்லாம் அடங்கிரும், ஆட்டோவே கிடைக்காது. இப்பெல்லாம் அப்படி இல்லை, விடிய விடிய எல்லாமே கிடைக்குதுங்க. அப்ப திரும்பி வீட்டுக்கு வர வழியில ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்தார். அதெல்லாம் ஒரு பெரிய சாட்சி. நான் உங்களுக்கு வேற ஒரு இதுல அத்தியாயத்துல நான் ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். அது இருக்கு, சேனல்ல தான் இருக்கு.
அந்த மாதிரி அனுபவங்களுக்குள்ள நானும் கடந்து போயிருக்கேன். பல முறை கடந்து போயிருக்கேன். ரா முழுவதும் தூக்கத்துல என்ன உதட அசைஞ்சுக்கிட்டே இருக்கும், எதையாவது பண்ணாத்திட்டே இருப்பேன். மனைவி எவ்வளோ முறை கேட்டிருக்கேன், என்ன ஏதோ பேசிட்டே இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு. எல்லாம் நல்லா போயிட்டு தான் இருக்கும் வாழ்க்கை. ஆனா உள்ள ஆவியோ அதுக்கு தெரியாத காரியங்களை ஜெபிக்கும். பரிசுத்த ஆவியானவர் அவர் இணைந்து நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட ஜெபிக்கிறார் என்ற ரோமர் 8:26 வசனத்தை நீங்க அப்புறமா வாசித்து பாருங்கள். யாரெல்லாம் இந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ள கடந்து போயிட்டு இருக்கீங்க பிரியமானவர்களே? கடந்து போகாதவங்க இருந்தாதான் ஆச்சரியப்படணும். ஆனால் வார்த்தையில நிலையாய், அவருடைய அடித்தளத்தில் நிலையாய், ராக் பாட்டம் என்று சொல்வார்கள், அது வரைக்கும் நீங்க தோண்டணும். நல்லா தோண்ட ஆழ்கட ரகசியங்கள் எல்லாம் பிடித்து நீங்க நல்லா ஜெபிக்கிறப்போ ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பலத்த கிரிகளால் செயல்படுவார் என்று சொல்லி உங்களை ஆசீர்வதித்து வாருங்கள், கடந்து செல்வோம். ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பில் பல மாதங்கள், ஏறத்தாழ 3 ஆண்டுகள் நாம் இதை குறித்து பேசி கொண்டு வருகிறோம். இதை நாங்கள் தொடங்கினப்போ நான் நினைச்சேன், ஒரு அத்தியாயம், ஒரு அதிகாரத்துக்கு ஒரு செஷன்னா 50 செஷன்லயாவது முடிச்சிடலாம் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு 2.5 3 ஆண்டுகள் இருக்கும், எனக்கு ஞாபகம் இருந்தா சரியா. எவ்வளவோ காரியங்களை பார்த்துட்டோம். இப்பதான் ஒரு 5வது சாப்டருக்குள்ள நம்ம கடந்து போயிருக்கோம். ஆனா ரொம்ப நல்ல ஆண்டவராகிய தேவன் நடத்தி கொண்டு வருகிறார். பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்பாடோடு கூட நாங்கள் பேசி கொண்டு வருகிறோம். 1-2 அதிகாரங்களில் பார்ப்பீர்களானால் ஆண்டவர் சிருஷ்டிப்புகளை குறித்து பேசுகிறார். அதுல ஆதாமும் ஏவாளும் அடங்குவார்கள், உட்பட்டுதான் அவர்களையும் உட்பட்டுதான் பேசுகிறார். 3வது அதிகாரத்தில் மனிதன் பாவத்தில் விழுந்து விடுகிறான். பாவத்துடைய கொடூரம் தெரியாதபடி அவர்கள் ரொம்ப விளையாட்டுத்தனமா எளிதா ஏதோ பிசாசோடைய குரலுக்கு செவி சாய்த்து அவர்கள் மரித்தார்கள், ஆவியில மரித்தார்கள். ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். ஆண்டவருடைய உறவையும் அந்த சம்பாஷணையும் இழந்து போனார்கள். மன உளைச்சலுக்குள் தள்ளப்பட்டார்கள். நிர்வாணிகளாக அங்கே தோன்றினார்கள். ஆண்டவராகிய தேவன் கிருபை நிமித்தமாக தம்முடைய ஒரே குமாரன் இயேசு கிறிஸ்துவை அங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறார், அறிமுகம் செய்கிறார். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தில். அதற்கு பின்பே ஆண்டவர் பார்ப்பீர்களாம், தன்னுடைய பிள்ளைகள் நிர்வாணிகளாய் நிற்பதில் அவருக்கு ஒன்றும் மகிழ்ச்சி கிடையாது. துக்கித்து மிக மனம் உடைந்து அவர் ஒரு மிருகத்தை அடிக்கிறார். முதல் முறையாக ஒரு மிருகத்துடைய ரத்தம் சிந்தப்படுகிறது. அந்த ரத்தத்திலிருந்து பாவத்திற்கு நிவாரணம். அந்த இடத்துல ஒரு மிருகத்தோட ரத்தம். அது ஆனால் அது பெர்மனன்ட் ஃபிக்ஸ் கிடையாது. அது நிரந்தர முடிவு கிடையாது, நிரந்தரமான ஒரு சொல்யூஷன் கிடையாது. நிரந்தரமான சொல்யூஷன் எதுல இருந்து வருகிறதுனா, இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தம் சிந்தப்படணுங்கிறது. அந்த காட்சியெல்லாம் 3வது அதிகாரம் 15வது வசனத்திலே அவர் எப்படிப்பட்ட மரணத்திற்கு போவார், சிலுவையில தூக்கப்படுவார். அந்த சிலுவையின் காட்சியை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடையும். இயேசுவின் நாமத்தில் ரட்சிப்படைவார்கள், அவருடைய நாமத்தில் விடுதலை கிடைக்கும், அவருடைய தழும்பினால் சுகம் கிடைக்கும் என்கிற மாபெரும் சத்தியத்தை ரகசியங்கள் எல்லாம் அந்த ஒரே வசனத்துல அடங்கி இருந்ததெல்லாம் நம்ம நல்லா தியானித்தோம். நான் நம்புறேன் அந்த ஒரு வசனத்திலே கிட்டத்தட்ட ஒரு 5 ஹவர் என்னமோ பேசியிருக்கோம். அதெல்லாம் மறக்காம கேளுங்க. இதை விட இன்னும் அதிகமான சத்தியங்கள் வேணா ட்ரூத் அபவுட் த கிராஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல ஒரு 20 மணி நேரம், நாங்க 20-25 மணி நேரம் பேசியிருக்கிறோம். அது இருக்கு. அங்கிருந்து தான் ஊழியம் ஸ்டார்ட் ஆச்சு. ஆன்லைன் ஊழியம் அதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அது மறக்காம கேளுங்க. 4.5 வருஷத்துக்கு முன்னாடி பேசினது. சரி, நம்ம 4வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, பாவத்தின் பின்விளைவு, அதோட கொடூரம் எப்படி இருக்கும்னு ஆண்டவர் சொன்னப்போ புரியல. மனிதன் கொலையாளியாய் மாறுகிறான். தன்னுடைய சகோதரனையே கொன்னு அந்த இடத்துல அவன் ஒன்றும் தெரியாததை போல இருக்கிறான். ஆண்டவரை தேவன் கிருபையாக அவன் கதறி அழுகிறப்போ, காயின் தன்னுடைய பாவத்தை நினைத்து கதறி அழுகிறப்போ, என் மேல் வந்திருக்கிற அதாவது தண்டனையானது நான் தாங்குவதற்கு மேலாக இருக்கிறது என்று சொன்னப்போ, ஆண்டவர் ஒரு முத்திரையோ இல்லை ஒரு அடையாளத்தை போட்டு, எவன் இவனை தொட்டாலும் 7 தலைமுறைக்கு நான் விசாரிப்பேன், 7 மடங்கு அந்த சாபம் அவன் மேல உட்காரும் அப்படின்னோன்னு, இதே அவன் வருகிற சந்ததியெல்லாம் தவறா புரிஞ்சு கொண்டு, எங்களுடைய முன்னோர் காயின் மேல 7 முறை வரும்னா நாங்களும் கொலை செய்வோம், கர்த்தர் எங்களை தொடர்ந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாரு, பாதுகாப்பாரு, 70 முறை வரும் அப்படின்னு சொல்லிட்டு லாமேக், அவன் சந்ததியில வந்த லாமேக்கு எளிதா கொலை பண்றான்.
அப்போ மனிதர்கள் வந்து இன்றைக்கு வேதத்தை அவ்வாறாக அவர் புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். அர்த்தத்தை அனர்த்தமாய் மாற்றி அவர்களுக்கு தேவைக்கு ஏற்றவாறு அவர்கள் வேதத்துடைய அந்த அர்த்தத்தை அவர்கள் they bend the rules என்று சொல்வார்கள். மாத்தி புரிஞ்சுக்கிறாங்க, தவறா புரிஞ்சுக்கிறாங்க, தவறான காரியத்தில் ஈடுபடுறாங்க. வேதத்தையும் அவங்க கோட் பண்ற, வேதத்துல இப்படிதான் எழுதியிருக்கு, இப்படி பண்ண என்னங்க தப்பு அப்படிங்கிற. அதே தான் லாமேக் பண்ணான். சர்வசாதாரணமா 2 கொலையை பண்ணிட்டு வந்து சொல்றான், காயின் மேல இருந்த பாதுகாப்பு எம்எல்ஏ இருக்கும், நான் யாரை வேணாலும் கொள்ளுவேங்கிறான். இப்படிதான் வன்முறை அதிகமாச்சு. இதுதான் வந்து லூசிஃபரின் ஆவி, அசுத்த ஆவி. அழிக்கவும் அவன் கொலை செய்யவும் அவன் பொய்யனுமா இருக்கிறான், திருடவே வந்திருக்கிறான் என்றெல்லாம் அவனை பத்தி ஒரு டெஸ்கிரிப்ஷன், பிசாசின் டெஸ்கிரிப்ஷன். இந்த பூமியில பாத்தீங்கன்னா வன்முறை பழுகி பெருகக்கூடிய காரியத்தை எல்லாம் 5வது அதிகாரத்திலிருந்தும் நாம் வாசித்து கொண்டு வருகிறோம். 5வது அதிகாரத்துல தான் இருக்கிறோம். 5வது அதிகாரத்துல நாம் சென்ற அத்தியாயத்துல ஒரு சின்ன முன்னுரை சொல்லணும்னு தான் இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லி கொண்டு வந்தேன். 22வது வசனத்தில் பார்ப்பீர்களானால் அங்கே ஏனோக்கு பிறக்கிறார். ஏனோக்கு வந்து இன்னொரு லாமேக் இருக்கிறார். அந்த லாமேக் இல்லை, அந்த கொலையாளி லாமேக் இல்லை, அவருக்கு பிறக்கிற ஒரு மனிதன் தான் ஏனோக். ஏனோக்கு ஒரு மகன் 65வது வயசுல மெத்துஷலா என்கிற ஒரு மகன் பிறக்கிறான். அங்க மெத்துஷலா பிறந்த பிறகு ஏனோக்கு வந்து ஆண்டவரோட 300 ஆண்டுகள் நடக்கிறார். நிறைய குழந்தைங்க பிறக்குது, நிறைய குமாரர்களும் குமார்த்திகளும் பிறக்கிறார்கள். ஆண்டவரோட கூட எப்படி நடந்திருப்பார் அப்படின்னு சொல்லி எல்லாம் தான் நாம் வியாக்கியானம் பண்ணி நாம் பல காரியங்களை நாம் தியானித்தோம். சென்ற அத்தியாயத்தில் நடந்த காரியத்தை முன்னுரையாய் சொல்லுகிறேன் இல்லைங்களா. ஒரே நிமிடத்தில் சொல்ல வேண்டும் என்றால், அவருக்கு எப்படி வந்து ஆண்டவரோடு கூட நடக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் ஒரு திறனும் ஒரு யோசனையும் சிந்தனையும் வந்ததென்றால், தன்னுடைய முன்னோர்கள் பரிசுத்தவான்களாய் இருந்த முன்னோர்கள் யாருன்னு கேட்டா 3 பேர். ஒன்னு ஆபேல், 2வது பார்ப்பீர்களானால் சேத், 3வது ஏனோக். அவருக்கு முன்னாடி இருந்தது 2 பேர் தான், சேத். இந்த ஏனோக்கு சேத்துக்கிட்டு இருந்தும் ஆபேல் கிட்ட இருந்தும் சில காரியங்களை கத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்ல, ஆதாமேவாள் தன்னுடைய முப்பாட்டர்கள், அதாவது என்ன சொல்றது, கொல்லு தாத்தா கொல்லு பாட்டின்னு சொல்லலாம், அவங்க கிட்டயும் போய் நிறைய காரியத்தை அவர் கேட்டிருக்கலாம். ஆனா அவங்க சொன்னத கதைகள் எல்லாம் கேட்டு அவர் நிறைய வந்து ஒரு ரீசனிங், அதாவது நிறைய வந்து இருதயத்துல நிறைய காரியங்களை வந்து யோசிச்சு அவர் வந்து ஆண்டவருக்கு எது பிரியமா இருக்கக்கூடிய காரியம் எதுவா இருக்கும்னு சொல்லி நல்லா ஆராய்ந்து பார்த்து இதுதான் ஆண்டவருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஆண்டவரை தேட ஆரம்பித்தார். ஆண்டவரை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். அவர் கல்லோ மண்ணோ மரமோ இல்லை, அவர் ஆவியா இருக்கிறார். God is spirit, no one can see his face. அப்படிப்பட்ட தேவன், ஆவியா இருக்கக்கூடிய தேவன் என்ன பண்றாருன்னா இவருக்கு வெளிப்படுகிறார். என்ன ரூபத்தில் வெளிப்பட்டார்? அவருடைய முகத்தை காமித்தாரா? மனிதனானவன் அவர் முகத்தை பார்க்கவே முடியாது, ஏன்னா பாவத்துல விழுந்து போயிட்டான். மாம்சத்துல பாவம் இருக்கு. ஏனோக்கோட ஆவி சரியா இருந்தாலும் மாம்சத்துல பாவம் இருக்கு. அவங்க அந்த மாம்சம், கண்ணு வந்து மாம்சம் தானே, அதை வச்சு அவன் பார்க்க முடியாது. ஏன்னா God cannot stand any impurities. His eyes are eyes of holy பியூரிட்டி அப்படின்னு சொல்லி எல்லாம் சக்காரியா 4 சுத்த கண்ணரா இருக்கிறார். சக்காரியா 4வது அதிகாரம் 10வது வசனத்துல பார்க்கலாம். எபக்கூக்கு 1வது அதிகாரம் 13வது வசனத்துல பார்க்கலாம். மற்றும் சங்கீதம் 102 19 20 21 பார்க்கலாம். இதெல்லாம் பார்ப்பில்லானால் ஒரு ஐடியா கிடைக்கும். ஆண்டவருடைய கண்கள் எவ்வளவு பரிசுத்தமான கண்கள். அந்த கண்கள் கொண்டு அவர் மனிதனை பார்க்க முடியாது. ஸோ அவர் வெளிப்பட்டிருக்க மாட்டார். ஆனா நான் நினைக்கிறேன், நீ முன்னாடி போய் நோக்கு, நான் பின்னாடி உங்களோட பேசிட்டே வருவேன், பின்னாடி திரும்பி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பாஷணையில 300 ஆண்டுகள் நடந்திருக்கிறாருங்க ஆண்டவரோடு கூட. நம்மெல்லாம் அவ்வளோ கன்சிஸ்டண்டா இருக்கோமா நம்மளுடைய சம்பாஷணையிலையும் நம்மளுடைய ஆண்டவருடைய தொடர்புலையும்? சரி, இத தொடர்ந்து நம்ம வந்து பார்க்கும்போது 23வது வசனத்துக்குள் நாம் இன்றைய தினத்தில் கடந்து நாம் தியானம் செய்வோம். எல்லாம் பைபிள் திறந்து வச்சிருக்கீங்களா? ஓகே, 23வது வசனம். So all the days of Enoch were 365 years.
அதாவது இதுவரைக்கும் ஏனோக்கானவர் பார்ப்பீர்களானால் 365 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்ததாக அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சரித்திர குறிப்பு சொல்லுகிறதாவது. And Enoch walked with God, and he was not, for God took him. 24வது வசனம். தமிழ்ல பார்ப்பீர்களானால், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்து கொண்டார். அப்படி பார்ப்பீர்களானால் இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல எப்படியா சொல்லுதுன்னு பார்ப்போமானால், ஏனோக்கு தேவனோடு நெருங்கி உறவாடி கொண்டு இருக்கும்போது காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்து கொண்டார். இப்போ இரண்டு டிரான்ஸ்லேஷனோட சாராம்சத்தை பார்ப்பீர்களானால், தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான், தேவனோடு கூட நெருங்கி உறவாடி கொண்டு இருந்தான். இதை குறித்து நாம் இந்த நாளில் சற்று தியானிக்க போகிறோம். இங்க பார்ப்பீர்களானால், தேவனோடு கூட நெருங்கி சஞ்சரிப்பது, தேவனோடு கூட நெருங்கி உறவாடுவது. இதை குறித்து இந்த காலகட்டங்களில் நீங்க பார்ப்பீர்களானால், கிறிஸ்துவத்தை கொஞ்சம் எடுத்து வெளியில வச்சிடலாம். பார்ப்பீர்களானால் இன்னைக்கு உலகத்துல தெய்வீகம், ஸ்பிரிச்சுவாலிட்டி, அதை விட ஆன்மீகம் என்று சொல்லலாம். தெய்வீகம், ஆன்மீகம். தெய்வீக சாயல் உடையவன் ஆன்மீகத்தில் இருப்பதற்கு பொருளாகும். அவன் எப்படி நீங்க தெய்வீக சாயல் உடையவன் என்று சொல்லி நீங்க முத்திரையிட முடியும் என்று சொன்னால், அவனுடைய சொற்கள், அவனுடைய நடை, அவனுடைய உடை, அவனுடைய பாவனை, அவனுடைய அணுகுமுறை, அவனுடைய தீர்மானங்கள், அவன் பழக்க வழக்கங்கள், அவன் செல்லுகிற இடங்கள், அவன் சந்திக்கிற மனிதர்கள், ஏன் அவன் சாப்பிடுகிற சாப்பாடு, உணவு ரகங்கள், இத மாதிரி அவன் இருக்கிற இருப்பிடம், அவனுடைய வீடு, இந்த மாதிரி அவன் ஓட்டுற வாகனத்தை எப்படி இயக்குகிறான். ரோட்டில் பார்த்தீங்கன்னா அவர் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு போவார். இண்டிகேட்டர் 40ல் போகணும்னா 40ல் தான் போவார், 50ல் போக மாட்டார் அவர். அதே மாதிரி வேலை ஸ்தலத்தில் பார்ப்பீர்களானால், பிறருக்கு விட்டு கொடுப்பதும், பிறரை ஆமோதித்து அரவணைச்சு போவதும், பிறருக்கு அனுசரித்து போவதும், சண்டை பிடிக்க மாட்டார். யார் என்ன உதவி கேட்டாலும் அவர் செய்து தருவார். அவருங்களாங்க, அவர்கிட்டலாம் சண்டையெல்லாம் போட்டால் அது மகா பாவங்க. நல்ல மனுஷங்க அவருக்கு நம்ம துரோகம் பண்ணக்கூடாது. துரோகம் பண்ணணும்னு நினைச்சாலே நம்ம எல்லாம் உருப்பட மாட்டோம். அவர் மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் வழக்கமாக ஒரு டைலாக் வச்சிருப்பாங்கல்ல, இந்த உலகத்துக்கு மழையே வருது அப்படின்னு. மழை பெய்யறது இந்த மாதிரி நல்லவங்க இருக்கிறதுனால தான். இப்படி நல்லா சொல்லுகிறவர்கள், அதாவது இப்படிப்பட்ட சொற்களுக்கு சொந்தக்காரராக இருக்கிறவர்கள் பார்ப்பீர்களானால், ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஆன்மீகவாதி என்று சொல்லலாம், இல்லைன்னா தெய்வீக சாயல் உடையவர்கள் என்று உலகம் தந்திருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றதுன்னு கேட்டா ஒரு முத்திரை, ஒரு அங்கீகாரம், இப்படி எல்லாம் சொல்லலாம். கரெக்டா இல்லைங்களா? ஆனா அதல்ல வேதவசனம். அதல்ல வேதவசனம். என் நிமித்தமாக உங்கள் யாவரையும் அவர்கள் வெறுப்பார்கள் என்று இயேசு கிறிஸ்து மத்தேயு 6வது அதிகாரத்தில் அங்க எழுதி வைத்திருக்கக்கூடிய காரியத்தை நாம் சற்று தியானித்து விட்டு திருப்பி இந்த டாபிக் வரும். சாரிங்க, நான் மன்னிக்கணும். மத்தேயு 10வது அதிகாரம் 22வது வசனத்துக்கு நேராக கொஞ்சம் திருப்பிக்கோங்க. பார்ப்பீர்களானால் அங்க 16வது வசனத்திலிருந்தே நீங்க பார்க்கலாம், 16ல இருந்து 26 வரைக்குமே நீங்க பார்க்கலாம். அதாவது இதை கொஞ்சம் வாசிச்சாதான் உங்களுக்கு புரியும். ஏன்னா இன்றைக்கு ஆன்மீகத்தையும் தெய்வீகத்தையும் கிறிஸ்துவோடைய போதனைகளையும் கலக்கி அது ஒரு வழி ஆக்கிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து. ஏன்னு கேட்டா, கிறிஸ்துவோட போதனை அல்லாததுதான் இன்றைக்கு உலகத்தாரால பின்பெறக்கூடிய ஒரு காரியம். அவங்களா ஒரு தெய்வீகத்தை உண்டாக்கிக்கிறாங்க, அவங்களா ஒரு ஆன்மீக கோட்பாடுகளை உருவாக்கி கொண்டு அந்த போருடையில அவர்கள் மறைந்து கொள்வதோடு கூட பிறரையும் தவறாக வழிநடத்தக்கூடிய காரியம்தான். எப்படி பார்ப்பீர்களானால், என்ன விதமான போருடைகள்? சில பேர் சொல்றாங்க, காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு நீங்க வெறுங்காலிலேயே நடந்து இந்த சில இடத்துக்கு போய் நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா பூஜைன்னு சொல்லுவாங்க வேற மதத்தார்கள். நம்ம ஆட்கள் பார்த்தீங்கன்னா நீங்க சர்ச்சுக்கு போங்கம்பாங்க.
அப்போ சில பேர் சொல்லுவாங்க, அந்த வெறுகால்ல போறதுனால நான் ஆண்டவருக்கு எவ்வளவாக நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு ஆண்டவர், அதாவது கடவுள் ஆகிய தேவன் என்னை புரிந்து கொள்வார், அதன் மூலமாக நான் ஆன்மீகம் அடைகிறேன். சில பேர் என்ன பண்றாங்க, மலை உச்சியில போய் நான் தியானம் பண்றேன்னு 3 நாள் போய் உட்காந்துட்டு அதே மலை உச்சியில இருந்து இறங்கி வந்துருவாங்க, சோறு தண்ணி இல்லாம உட்காந்துட்டு. சில பேர் பார்ப்பீர்களானால் தங்களுடைய உடல்களையே கிழித்து கொண்டு வாரால் அடித்து கொண்டு அவர்கள் எல்லாம் ரத்தம் சிந்தி, அந்த ரத்தத்தின் மூலமாக என் தெய்வீகத்தை நான் தூய்மைப்படுத்துகிறேன், என்னுடைய ஆன்மீகத்தை நான் வேற ஒரு நிலைமைக்கு கொண்டு போகிறேன். இதையெல்லாம் பார்த்தாக்கும் கடவுள் என்னிடம் என் அருகில் வருவார், அவர் என்னில் மகிழ்ச்சி அடைவார் என்று சொல்லியெல்லாம் இன்னொரு போருடை. இன்னும் சில பேர் பார்ப்பீர்களானால் ஆசிரமங்க என்கிற பெயர்ல அவர்கள் அங்கே தங்கி பல காரியங்கள் பண்ணலாம். இங்க இந்த மாதிரி காரியங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்துவத்திலும் இருக்கு, ரெட்ரீட் சென்டர்ஸ் என்று சொல்லுவார்கள். அது எந்த மதத்தையும் நான் குறிப்பிட்டு தாக்கி பேசுறேன்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. கிறிஸ்துவத்திலையும் இருக்கு, எல்லா மதத்திலையும் இருக்கு ரெட்ரீட் சென்டர்ஸ் என்று சொல்லுவார்கள். நான் பொதுவா பத்தாம் பொதுவா சொல்லல, ஆசிரமம், ரெட்ரீட் சென்டர்ஸ், இது எல்லாத்தோடைய நோக்கம் என்னவென்றால், அங்கே நான் சென்று தியானத்தில் ஈடுபடுவேன். ஆனால் அங்கே சென்று நான் தியானத்துல 3 நாட்கள் அங்கே என்னை உலகத்திலிருந்து என்னை நான் பிரித்து கொண்டு, சில பேர் 1 மாசம்லாம் தங்குவாங்க, பிரித்து கொண்டு நான் எந்த உடல் உருவல ஈடுபட மாட்டேன், என் பொண்டாட்டியை தொடமாட்டேன், என் கணவனை தொடமாட்டேன், யாரிடம் நான் எதையும் பேச மாட்டேன், என் வாயை வச்சுட்டு நான் பேசாம இருப்பேன், நான் தெய்வீகத்துல இருப்பேன், தியானம் பண்ணுவேன், கண்ணை மூடி உட்காருவேன், பைபிளை படிப்பேன், இது பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு சொல்லி 1 மாசம் அங்க இருந்துட்டு திருப்பி நீங்க எங்கதான் வந்தாகணும்? சரி, அங்கேயே பாத்தீங்கன்னா நீங்க சன்னியாசியாக ஒரு கோலை எடுத்துடுறீங்க, நான் அந்த சர்ச்சிலேயே தான் நான் தங்கியிருப்பேன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அப்போ நீங்க ஒரு கட்டத்துல நீங்க சர்ச்சிலேயே இருக்க முடியாது. ஒரு கட்டத்துல நீங்க ஊழியத்துக்குன்னு வந்தாச்சுன்னா ட்ரைனிங் பீரியட்னு ஒண்ணு இருக்கும். இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த ட்ரைனிங் பீரியட் இருந்தது. 12 வயது வரைக்கும் ஒரு ட்ரைனிங் பீரியட், 12ல இருந்து 30 வரைக்கும் ஒரு ட்ரைனிங் பீரியட். ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சோன்னா இயேசு கிறிஸ்து எங்க தான் வந்தார்? உலகத்திற்கு வெளிப்பட்டார், தன்னை வெளிப்படுத்தினார். அதுதான் யோவான் ஸ்நானகர் இந்த மாதிரி ஒருத்தர் அபிஷேகம் எடுக்கிற, அதாவது ஞானஸ்தானத்தை நான் கொடுக்குறப்போ அவர் மேல இருக்கக்கூடிய அபிஷேகம் புறா வடிவில் பரிசுத்த ஆவியானவர் இறங்குறப்ப நான் தெரிஞ்சுக்குவேன் அவர் தான் மெசியான். இயேசு கிறிஸ்துவுக்கு அது நடந்ததுனாலதான் அவருடைய சைன், ஓல்டு கவர்னன்ட், அதாவது பழைய ஏற்பாடின் படி பழைய ஏற்பாடு பக்தர்கள் எப்படியாக ஆண்டவரை கண்டு கொண்டாங்கன்னா, சில பேருக்கு ப்ராஃபிட்டிக்கல் கிஃப்ட் இருந்தது, அதாவது தீர்க்க தரிசனம் வரம் இருந்ததுனால ஆண்டவர் பேசக்கூடிய குரலை கேட்டார்கள். ஆனால் அந்த லிஸ்ட்ல வரவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஒரு ஐசியா, ஒரு ஒபாதியா, ஒரு அபக்கூக்கு, ஒரு மிக்கா, ஒரு மலாக்கி, ஒரு ஏரமியான்னு சொல்லிட்டு எவ்வளவு பேர் எண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 20 இருந்து 25 பேர் இருப்பாங்க, அவ்வளவுதான். மற்றவங்க எங்க போனாங்க? மற்றவங்கள என்ன மெத்தட்ல இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த லாட் என்று சொல்லுவார்கள், அதாவது இல்லைன்னா ஒரு சைன். எசேக்கியா ராஜா மரண தருவாயில இருக்கிறப்போ அவர் ஒரு சைன் கேட்கிறார். இந்த மாதிரி சூரியன் பின்னாடி போகணும், முன்னாடி போகணும், அதுக்கும் ஆண்டவர் செவி கொடுக்குறாரு. ஆண்டவர் எவ்வளவு பரிதாபமான நிலைமைக்கு தள்ளுறோம் பாத்தீங்களா? அதே மாதிரி பல சைன்களை வைப்பாங்க. அப்போ சைன்னா குறிப்பு, இப்படி இது நடந்ததுன்னா நான் தெரிஞ்சுக்குவேன், ஆண்டவரே நீங்க என்னில் பிரியமா இருக்கீங்க. அப்ப அந்த மாதிரிதான் யோவான் ஸ்நானகரும் இந்த மாதிரி நடந்ததுன்னா நான் தெரிஞ்சுக்குவேன் இவர் தான் மெசியான். பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு என்னன்னு கேட்டா, நாட் பை சைட் பட் பை ஃபெய்த். 2 கொரிந்தியர் 5:7 காண்கிறதுல அல்ல, காணாதவைகளிலே நான் விசுவாசம் கொள்ளுகிறப்போ அதுவே புதிய ஏற்பாடு கட்டளைக்கு ஈடான காரியம், நான் இயேசுவின் நாமத்துக்கு தரக்கூடிய கனத்திற்கு பொருளாகும் என்று சொல்லி எல்லாம் நாம் பார்க்கலாம். அது புதிய ஏற்பாடு. பழைய மாதிரியே நீங்க பேப்பர்லாம் குலுக்கி போட்டு எங்க ஒரு குழந்தையை கூப்பிட்டு எடுத்தோன்னே குழந்தையும் தெய்வம் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு, பார் குழந்தை தெய்வம் குழந்தை மூலமா எடுத்து தந்திருக்குது, இதுதான் சரி அப்படின்னு நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா டிச்சுக்குள்ளதான் விழுவீங்க. ஏன்னா இந்த முட்டாள்தனத்தை நான் பலமுறை அடி வாங்கியிருக்கேன். அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆஹா இது கிடையாது. விசுவாசத்தினால நீதிமான் பிழைத்திருப்பான், விசுவாசிக்கிறவனுக்கே எல்லாம் ஆகும். இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா வேதத்துல. விசுவாசத்தில் ஜெபம் செய்கிறப்போ அதை பெற்றுக்கொண்டீர்கள் என்று நம்புங்கள் என்றெல்லாம் மத்திய 21:22 இருக்கக்கூடிய வசனம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான். அதுதான் புதிய ஏற்பாடு. இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல காண செய்கிற தேவன், அவர் வார்த்தையினால் அந்த உலகத்தை சிருஷ்டித்தார். விசுவாசத்தினால வார்த்தையை பேசுகிறப்போ அவர் அது சிருஷ்டிப்பானை மாறுச்சு என்று சொல்லி எல்லாம் நாம் பார்த்தோம். ஆதியாகமத்திலே பார்த்தோம் நம்ம 1வது அதிகாரத்துல எல்லாம். அதுதான் விசுவாசம். இதுல வளராம அவனுக்கு ஒரு கோட்பாடுகளை உண்டாக்கிட்டு, அவனுக்கு ஒரு பில்டிங்கை கட்டிக்கிட்டு அதுக்குள்ள உக்காந்து ஐயோ இவங்க அடிக்கிற கூத்து இவ்வளவுதான் இல்லை. நான் எந்த மதத்தையும் குறிப்பிட்டு பேசல. இன்றைக்கு பொதுவா சொல்றேன். இன்னைக்கு தெய்வீகமும்
ஆன்மீகம் பார்த்தீங்களா குளறுபடியா இருக்கு, பைத்தியம் பிடிச்ச அலையறானுங்க. அது என்ன ஆகுது, மதமா மாறி அது மதவாதிகளாய் உருவெடுத்து மதவாதமாய் அது உருவெடுத்து மதவாதம் இன்றைக்கு வன்முறையாய் மாறி ஒருத்தன் அடிச்சுட்டு சாவுறனா இல்லையா? இந்தியா தேசத்தையே எடுத்துக்கோங்க, சொல்லுங்க பார்க்கலாம். ஹலோ, ஒரு சென்சஸ் சொல்லுதுங்க, லட்சக்கணக்கான பேர் அதில் அடிச்சுட்டு ரயாட்ஸ்ல செத்துருக்குறாங்க ஒரு சுதந்திரம் வாங்கினதுல இருந்து. சுதந்திரம் வாங்கி சில மாதங்கள்லயே அது நடந்துருச்சே. 76 ஆண்டுகள் ஆயிற்று. சரி, இந்த நாடு விட்டுருங்க, வேற எந்த நாடு எடுத்துக்க மாட்டாங்க. இஸ்ரேல் எடுத்துக்கோங்க. இஸ்ரேல் தேசம் இருக்குல்ல, சுத்தி காசா, லெபனான், இவனு அவன் பாலஸ்தீன் எல்லாம் இருக்கிறான்ல. இப்போ வரைக்கும் 1948 இருந்து அடி தடி. 1948 அந்த காலத்துல இருந்தே அவங்க என்றைக்கு எகிப்திலிருந்து வெளியே வந்தார்களோ அந்த நாளில் தொடங்கின யுத்தம் ஏறத்தாழ 4500 வருடத்துக்கு மேலாக அந்த யுத்தம் குறைந்த பாடு கிடையாது. அதற்கு காரணம் என்ன? பணமா, பொருளா, ஆசையா, இச்சையா, பதவியா? ஒன்றும் கிடையாது. மதமும் மதவாதமும் தான். யூதர்களுக்கு எதிராக இஸ்லாமியர்களுக்கு எதிராக யூதர்கள் என்று சொல்லி எல்லாம் நீங்க மிடில் ஈஸ்ட் ஃபுல்லா பார்க்கலாம். ஒரு டென்ஷன்லயே தான் இருக்கும் அந்த நாடு. நீங்க போறீங்க டூரிஸ்டா, உயிரோட திரும்பி வருவீங்களான்னு எந்த உத்தரவாதமும் கிடையாது. அங்க நான் டிஸ்க்ளோஷர் ஃபார்ம்ல நீங்க கையெழுத்து போட்டுட்டு தான் உள்ள போவீங்க. அதெல்லாம் நீங்க இந்த இது வீசா அப்ளை பண்ணீங்க பாருங்க, அதுல எல்லாம் இன்க்ளூசிவ். அவன் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஏன்னா அது டென்ஷன் நிறைஞ்ச ஏரியா. தெரிஞ்சு தானே போயிட்டு உயிரோட திரும்பி வந்துட்டியா, கடவுளுக்கு ஸ்தோத்திரத்தை போட்டு ஓடியே போயிரு. உயிரோட வரலையா, அவன் பாடி எடுத்து அடக்கம் பண்ணு, அவ்வளவுதான். இதுக்கு மேல எங்கனால முடியாது. அதே மாதிரிதான் இந்த மெக்கா மதீனாக்கு நம்ம இஸ்லாமிய ஆட்கள் சகோதரிகள் போவாங்க. அதுல அந்த கூட்ட நெரிசல்ல நிறைய பேர் மரித்து போவாங்க. அது புண்ணிய மரணம்னு சொல்லி அவங்களோட மதத்தின் பிரகாரம் அவங்க அதை நினைவு கூறுறாங்க. இது எனக்கே தெரியாது. ஒரு முஸ்லிம் சகோதரியோடு கூட நான் பேசி கொண்டிருக்கிறப்ப அவங்க ஐயோ அங்க போய் இறந்துட்டாங்களா, அங்க ஒருத்தர் இறந்துட்டாங்க, அங்க போய் கூட்ட நெரிசல்ல இறந்துட்டாங்க, ஐயோ அது புண்ணிய மரணமாச்சு அப்படிங்கிறாங்க. சோ அது அவங்களோட மதம், அவங்களுடைய மதத்தின் கோட்பாடு, அவங்களுடைய மதத்தின் நம்பிக்கை. இப்போ இப்படிதான் ஒவ்வொருவரும் பார்ப்பீர்களானால் அவர்களுக்கு ஏற்றவாறு அவர்களுடைய ஆன்மீகத்தை, அவர்களுடைய ஆன்மீக புத்தகங்கள் இருந்த சேக்ரெட் புக்ஸ் என்று சொல்வாங்க. கிறிஸ்தவர்களுக்கு சேக்ரெட் புக் வேதாகமம். இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு பார்ப்பீர்களானால் குரான் சேக்ரெட் புக். சேக்ரெட் புக்னா என்ன சொல்றது, தெய்வீக புத்தகம் என்று சொல்லலாம், ஆன்மீகத்தின் புத்தகம்னு சொல்லலாம். நம்ம இந்து சகோதர சகோதரிகளுக்கு பகவத்கீதா எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் இல்லைங்களா? அப்ப அவங்க அதுல என்ன எழுதியிருக்கோ அதன்படி தான் அவங்களோட தெய்வீக சாயலையும் சரி அவர்களுடைய ஆன்மீகமும் சரி இயங்கும். இப்போ போட்டி வருது. பைபிளை விட குரான் பெருசா, குரானை விட பகவத்கீதா பெருசா, பகவத்கீதா விட பைபிள் பெருசா? இந்த மாதிரி ஒரு போட்டியில, ஒரு டென்ஷன்லயே தான் நம்ம நாடும் சரி உலகமும் சரி இயங்க கொண்டிருக்கு. ஏன்னு கேட்டா நீங்க நம்ம நேபாள், நம்ம திபெத்து, அப்புறம் நம்ம மேகாலயா, அப்புறம் மிசோரம், அதோட பக்கத்துல ஒட்டி இருக்கிற சைனா, அப்படி அங்கங்க அங்க புத்த மார்க்கம் தான் இருக்கு. ஆனா புத்தர் எந்த ஒரு நூலையும் எழுதுனதாக சரித்திரம் சொல்லல. இவங்க புத்தர் சொல்லி தந்தக்கூடிய அந்த நூட்களை எல்லாம் வைத்து அதை ஒரு தெய்வீக புத்தகமாய் வைத்து அந்த புத்தகத்திலிருந்து ஒரு மதத்தை உருவாக்கி அந்த மதத்தின்படி அது புத்த மதம் என்று சொல்லி இன்றைக்கு அதற்கு பின்னாடி ஒரு கூட்டம் போய் கொண்டிருக்கிறது. இதே போல பார்ப்பீர்களானால் எல்லாத்துக்கும் எல்லா ஊர்லயும் பாத்தீங்க, எனக்கு தெரிஞ்ச பேர் இதெல்லாம் ரொம்ப பாப்புலர். கிறிஸ்டியன், முஸ்லிம், ஹிந்து, புத்திசம், சிக்கிசம், இது எல்லாமே பார்ப்பீர்களானால் ஜெயினிசம், இவங்கெல்லாம் ரொம்ப அதாவது பெயர் பெற்ற ஒரு மதங்கள். ஆனா பேரே இல்லாத மதங்கள் லட்சக்கணக்கில் இருக்காமா உலகத்துல. நமக்கு தெரிஞ்ச மதங்களை வச்சு உதாரணத்துக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் நான். இப்போ இந்த மதங்களுக்கெல்லாம் பார்ப்பீர்களானால் ஒவ்வொரு கோட்பாடுகளும் ஒவ்வொரு புத்தகங்களும் எழுதி வைத்திருப்பார்கள். அதுல எந்த புத்தகத்திலிருந்து நீங்க இந்த தெய்வீகம் தான் சரி, இந்த தெய்வீகம் இந்த ஆன்மீகம் தான் சரி, இந்த ஆன்மீகம் தான் சரியில்லைன்னு எப்படி உங்களால நியாயத்தை இருக்க முடியும்? அதனாலதான் நம்ம முன்னோர்கள் எல்லா நாட்டையும் சேர்ந்த சொல்ல டெமோக்ரஸின்னு ஒண்ணு கொண்டு வந்துட்டாங்க. உனக்கு பிடிச்சிருக்கா, பேசாம வீட்டுல உட்காந்து நீ எதை நம்புறியோ அதை நீ வர்ஷிப் பண்ணலாம். பக்கத்து வீட்டுக்காரன் கேள்வியே கேட்கக்கூடாது. கேள்வி கேட்டா போலீஸ் 4 சாத்துவான். அது எப்படி எனக்கு பிடிக்காத மதத்தை அவன் வீட்டுல உட்காந்து அவன் ஓதலாம் அப்படின்னா? உனக்கு என்ன, உன் வீட்டுல உட்காந்து உன் மதத்தை நீ ஓது, உன் மதத்தை நீ பின்பெறு.
சரி. இப்போ வீட்லயே நாங்க தங்கி எங்களுக்கு போர் அடிக்குது சார். இப்போ அங்கங்க போய் உனக்கு எது எது தேவையோ உன் கோயில நீ கட்டிக்கோ, என்னென்னமோ இப்போ கூட்டமா சேர்ந்துட்டாங்க இல்லையா? இப்போ ஒரே வீதியில ஒரு 100 குடும்பம் இருக்குன்னு பாத்தீங்களா, 20 இப்படி இருக்கும், 60 அப்படி இருக்கும், 30 இப்படி இருக்கும், 10 இப்படி இருக்கும். அப்ப 4 பேர் பாத்தீங்கன்னா ஒரே வரிசையில இருக்க மாட்டாங்க, எல்லாம் வேற வேற இடத்துல இருப்பாங்க. அப்ப பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம இஸ்லாமிய சகோதரி பக்கத்துல ஹிந்துவா இருப்பார், ஹிந்து ஒரு பக்கத்துல முஸ்லீம் இருப்பார், முஸ்லீமுக்கு பக்கத்துல ஒரு கிறிஸ்துவர் இருப்பார், கிறிஸ்துவுக்கு பக்கத்துல ஒரு சிக்கியர் இருப்பார், இப்படி ஆனா நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து கூடுறதுக்கு எங்களுக்கு கூடுகையின் இடம் வேண்டும். சரிப்பா, ரைட். நீ கோயிலை கட்டு, நீ தர்காவை கட்டு, நீ சர்ச்சை கட்டு, போய் யாரும் சண்டை சச்சரவு இல்லாம உனக்கு பிடிச்சத உன் கேங்கோட சேர்ந்து நீ வர்ஷிப் பண்ணிக்கோ. இப்படிதான் ஆன்மீகமும் தெய்வீகமும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சரி, இதெல்லாம் சொல்ல வேண்டிய காலகட்டம், அதனால சொல்லிட்டேன். ரொம்ப பிராக்டிக்கலான டீச்சிங். எதையுமே நாங்க எல்லை மீறி நாங்க எதுவும் சொல்லல. நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண 5 வயசு குழந்தைக்கு கூட தெரிஞ்ச காரியம் தான் இது. ஆனா அவங்க ஆரம்பத்திலேயே இதெல்லாம் அவங்க சொல்லி தந்துடுறாங்க. எல்கேஜி யூகேஜிலேயே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயே இந்த சப்ஜெக்ட்லாம் வந்துருது. யார் டெம்பிள் ஆஃப் பிரேஸ் அண்ட் பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் இதெல்லாம் அவங்க சொல்லிட்டு வராங்க. பல பிரசித்தி பெற்ற இடங்கள் எல்லாம், கோல்டன் டெம்பிள், நம்ம பஞ்சாபிய சிக்கியர்கள் சகோதரர்கள் எல்லாம் போய் அங்க வர்ஷிப் பண்ணக்கூடிய கோல்டன் டெம்பிள், இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நிறைய வருது. சரிங்களா? குத்தாப் மினார், இந்த மாதிரி காரியங்கள்லாம் அவங்க சொல்லிட்டு வர்றதுனால நம்ம இந்த காரியத்தை சொல்ல வேண்டியது. இப்போ வேதத்திற்கு நம்ம வந்துடலாம். உலகத்தை விட்டு நம்ம வேதத்துக்கு வந்துடலாம். இது உலகம் இப்படி இங்கிட்டு இருக்கு. இப்ப நீங்க ஒரு கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள், நம்ம எந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ள வந்துடணும், எந்த எல்லைக்குள்ள வந்துடணும்? நமக்கு எதுதான் தெய்வீக புத்தகம், சீக்ரெட் புக் எதுதான் நமக்கு? வேதாகம். இப்ப நம்ம மற்றவங்க எல்லாம் விட்டுடலாம். அவங்க எல்லாம் நம்ம சகோதர சகோதரிகளே, அதாவது ஆண்டவரால் படைக்கப்பட்ட சிருஷ்டிகளே, அவர்களை நேசிக்கிறோம், அவர்களுக்காக ஜெபிக்கிறோம், அவ்வளவுதான். அதோட நிறுத்திடலாம், ஃபுல் ஸ்டாப். இப்போ நம்ம கிறிஸ்துவத்துக்குள்ள வந்துடலாம். நம்ம கிறிஸ்து என்ன சொல்லி தந்தாரு தெய்வீகத்தை பத்தி? இப்போ அந்த வசனத்தை படிக்கலாமா? எந்த வசனம்? ஆதியாகமம் 5வது அதிகாரம் 24வது வசனம். ஏனோக்கானவர் தேவனோடு கூட சம்பாஷித்து இருந்து கொண்ட மாத்திரத்தில், நடந்து கொண்டிருந்த மாத்திரத்தில் அவர் தேவனால் எடுக்கப்பட்டார். எதனால் அவர் தேவனால் எடுக்கப்பட்டார்னா, அவரு பரிசுத்தத்தின் என்ன சொல்றது, அதாவது முக்தி அடையிறதுன்னு சொல்லுவாங்க. பரிசுத்தத்தின் மெத்தினா ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, அதுதான் சரியான பதம். ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, ஒரு தெய்வீக முக்தி அடைந்துட்டார். இப்போ எந்த மதம் நான் குறிப்பிட விரும்பலைங்க. அங்க பாத்தீங்கன்னா பல ஸ்டேஜஸ் இருக்கும். அவங்க சன்னியாசத்திலே பல ஸ்டேஜஸ் இருக்கும். அப்படி உச்சகட்ட சன்னியாசத்துக்கு போனவர் பாத்தீங்கன்னா அவர் தான் பெரிய அந்த ஒரு குரு. இப்ப நமக்கெல்லாம் குரு ஜீசஸ், அவங்களுக்கு வேற குரு இருப்பாங்க. குருங்கிறது காமன் பேர். உடனே இந்த மதத்தை சார்ந்தவரை பற்றி தான் அவர் பேசுறாராக்கணும். ஹலோ, எனக்கு குரு ஜீசஸ்ங்க. உங்களுக்கு குரு வேற யாரும் இருந்தது, நீங்க அவர் பேரை வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அவர் குரு அந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு அவர் முக்தி அடையணும். அப்படிதான் அவங்களுக்கு படிப்படியா ஏறிப்போவாங்க. சன்னியாசத்துல பல ரகங்கள் உண்டு. வெறும் மூச்சு காத்த வச்சுக்கிட்டே அவங்கனால பாத்தீங்கன்னா 6 மாசம் எல்லாம் தியானம் பண்ண முடியுமா? உயிரோட தான் இருப்பாங்க. அந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்கு. அவங்க அந்த மூச்சு காத்துலயே உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் எல்லாம் சப்ளை பண்ணி அந்த மாதிரி ஒரு இதுல தியானத்துல அப்படியே இருப்பாங்க. அதைத்தான் அவங்க முக்தி அடைந்துட்டாரு. அதாவது ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தாண்டி ஸ்பிரிச்சுவல் மோக்ஷா, ஸ்பிரிச்சுவல் முக்தி அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் ஏனோக்கு அடைஞ்சிருக்காரு. இப்ப ஏனோக்கு தியானம் பண்ணாரா, தலைகளை குட்டியார் நடிச்சாரா, இல்ல மூச்சு காத்துல மட்டும் 3 மாசம் உக்காந்தாரா, இல்ல அவர் சோறு தண்ணி சாப்பிடாம 40 நாள் இயேசு கிறிஸ்துவ போல ஃபாஸ்டிங் இருந்தாரா, பிசாசால வஞ்சிக்கப்பட்டாரா, எவ்வளவோ சோதனைகளை மேற்கொண்டாரா, இது பண்ணினாரா அது பண்ணினாரான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் வேதாகமத்தில் இல்ல, புக் ஆஃப் ஏனோக்ல ஓரளவுக்கு எழுதி வச்சிருக்காங்க. ஆனா நான் படிச்சு பார்த்த வரைக்கும் எனக்கு புரியல. பாதி புரிஞ்சதை மிச்ச பாதி புரிஞ்சது பாத்தீங்களா, அதை நம்ப முடியல. மொத்தத்துல அந்த புக்கை நான் படிச்சது எனக்கு வீண். என்னால அதை ஏத்துக்கவும் முடியல, பாதி புரியவும் இல்லை. அதனால என்ன பண்றேன்னா நான் திருப்பி பைபிளுக்குள்ளே வந்துட்டேன். நிறைய புத்தகங்கள் இந்த மாதிரி நான் வாசித்திருக்கிறேன். யாசேர் புஸ்தகம், இவர் நம்ம நாதான் தீர்க்கதரிசி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, அதை முழுதாக நான் வாசித்திருக்கிறேன். ஏனோக்கு புத்தகத்தை வாசிச்சிருக்கிறேன். சாலமோன் புத்தகத்தை புக் ஆஃப் சாலமோன் வாசிச்சிருக்கேன். இப்போ தள்ளப்பட்ட ஆகமங்கள் என்று சொல்லி, டியூட்ரா கனானிக்கல்ஸ் என்று சொல்லி கத்தோலிக்க வேதாகமத்துல உங்களுக்கு 12 புத்தகங்கள் இருக்கிறது. தோபித்து, யூதித்து, இப்படி எல்லாம் சொல்லி, ஜூடித், தோபித் இப்படி எல்லாம் சொல்லி லைனா வரும் உங்களுக்கு.
மெக்காபிஸ் 1, மெக்காபிஸ் 2 இதெல்லாம் வரும். இப்போதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். எனக்கு கிடைக்கிற கொஞ்ச நேரத்தில் இதெல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி நம்ம அதிலிருந்து ஏதாவது கற்றுக்க முடியுமா. தேவையில்லாமல் அவங்க எழுதலை, ஆனால் நடைமுறைக்கு ஒத்து வர காரியம் தான். ஆனால் சில காரியங்கள் வந்து புக் ஆஃப் தாமஸ் படிச்சிருக்கேன், நம்ம தோமா எழுதின புத்தகம் படிச்சிருக்கேன். நான் என்னால் சுத்தமாக நம்ப முடியல அந்த காரியத்தெல்லாம், என்னால் நம்பவே முடியல. அது பொய்யா இல்லை உண்மையான்னு கேட்டிங்கன்னா அது 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 கண்டிப்பாக வந்து பொய்யா போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர் ஹி இஸ் a saint ஆஃப் காட். அவர் எழுதி வச்ச புத்தகத்தை, அந்த நூலை வந்து இன்னும் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. சாஃப்ட் காப்பியெல்லாம் இருக்குது கூகுளில், நீங்கள் போய் அதெல்லாம் வந்து வாசித்து பார்க்கலாம். வேதாகமத்தில் நல்லா தேர்ச்சி பெற்று பயிற்சி பெற்றவர்கள் மட்டுமே அதை வாசிங்க, இல்லைன்னா சுத்தமாக குழம்பிரும். இதையும் நம்ப மாட்டீங்க, அதையும் நம்ப மாட்டீங்க. அப்போ பழையம் அவ்வளோதான், போய் நம்ம பழைய திண்ணிலே உட்காந்துக்க வேண்டியதான் வெட்டி கதை பேசிட்டு. அதனால அப்படி பண்ணாதீங்க. சரி, இப்போ ஏனோக்கு வந்து இப்போ எதுக்கு அந்த உதாரணம் சொன்னான்னு கேட்டால், ஏனோக்கு வந்து இந்த மாதிரி காரியத்திலலாம் ஈடுபட்டு இருந்தாரா தெரியாது. அப்போ அவர் தெய்வீக மோட்சத்தை, இந்த தெய்வீக முக்தியை அவர் எப்படி அடைந்தார்? ஒருவன் தெய்வீக முக்தி அடையாவிட்டால் அவன் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டேதான் இருப்பான் அவனுடைய நாள் வரும் மட்டும். அவனுடைய நாள் என்றால் மரண தருவாயில் அவன் இருந்து மரித்து போகும் அந்த நாள் மட்டும் அவன் சஞ்சரித்து கொண்டே இருப்பான். அந்த நாளிலே அவன் மரித்த பின்பே அவன் ஒன்னா பரலோகத்துக்கு போவார், அதாவது 3ஆம் வானத்தில் இருக்கக்கூடிய பரதேசுக்கு போவார், இல்லைன்னா அவரு நரகத்துக்கு போவார், பிளேஸ் ஆஃப் டார்மெண்ட் ஹெல். அந்த பணக்காரனும் அந்த லாசரும் இருந்தக்கூடிய அந்த ஓமை குறித்து தான் பேசிக்கொண்டு வருகிறேன். நல்லவங்கெல்லாம் இங்க, கெட்டவங்கெல்லாம் அங்க, உங்களுக்கு தெரியும். இதுதான் ஒரு மனிதனோட இயல்பான வாழ்க்கை, குறிப்பாக ஒரு கிறிஸ்துவ சகோதரன் கிறிஸ்துவ சகோதரியோட ஒரு இயல்பான வாழ்க்கை சக்கரம் என்று சொல்லலாம். முடிவும் ஆரம்பமும் முடிவும் இப்படியே நடக்கும். இதற்கு நடுவுல இந்த காலகட்டத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு கடைசி 100 ஆண்டுகள்னு வச்சுக்கோம். நீங்க ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த மாதிரி? ஒருத்தர் இருந்தாருங்க, திடீர்னு இல்லைங்க, அப்படிதான் வேதம் சொல்லுது. ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன்ல அந்த 24 வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, அதுதான் ஆங்கிலத்துல ரொம்ப நல்லா NKJV மொழிபெயர்த்திருக்காங்க. ஆங்கிலத்துல வாசிக்கிட்டுமா? And Enoch walked with God and he was not. ஆங்கிலம் தெரிஞ்சவனுக்கு கூட சரியா புரியாது. he was not, இருந்தாருங்க ஆனா இல்லைங்க, அப்படிதான். ஒரு ஒரு அறவேக்காடுன்னு சொல்லிக்குவோம், மன்னிக்கணும் கொலோக்கியல் லாங்குவேஜுக்கு. அறவேக்காடு ஒருத்தர் வந்து இங்கிலீஷ் ஓரளவுக்கு தெரியும், அவர் மொழிபெயர்ப்பு பண்றாருன்னு வச்சுக்குவோம். And Enoch walked with God and he was not. ஈனாக் தேவனோட நடந்தார், அவர் இருந்தார், அவர் இல்லை இப்போ. அப்படிதான் உங்களுக்கு என்ன புரியும்? சிரிப்பு தான் வரும், என்னடா தலை சொறிவான்லாம். அப்போ இருந்த ஒரு மனிதன் திடீரென்று இல்லாமல் போவதற்கு அங்க என்னதான் காரணமா இருந்தது என்று சொல்லி நாம் ஒரு பக்கம் பார்ப்போமானால், அவர் அதாவது தெய்வீக முக்தி அடைந்தார். ஸ்பிரிச்சுவல், அதாவது ஆன்மீக முக்தி என்று சொல்லலாம், தெய்வீக முக்தி. அதாவது ஆன்மீக முக்தி, ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, காட்லி மெச்சூரிட்டின்னு இன்னொரு பதம் இருக்கு. காட்லி மெச்சூரிட்டி என்றால் அவன் தேவனை போலவே மாறிட்டான். அவனை பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஐயோ இது என்ன கடவுள் மாதிரியே இருக்கிறான், இவன் ஒரு மாதிரி கடவுள் வர மாதிரி இருக்குது, உடம்பெல்லாம் நடுங்குது, என்னால் இவன் மத்தியில பாவம் செய்ய முடியலையே, என்னால் இவன் மத்தியில இந்த சாதாரணமா நார்மலா என்னால் இருக்க முடியலையே, அவனுக்கு கைகள்லாம் உதறும். உங்களை பார்த்தா அப்படி உதறுதா யாராவதுக்கு? உதறுது. என்னை பார்த்தாலே என் பொண்டாட்டி கைகள்லாம் நடக்குது. நீ எதை எடுத்து அடிப்பேன்னு அவங்களுக்கு தெரியாத. குழந்தைங்களாம் ஓடி போய் கட்டில் கட்டியில ஒளிஞ்சுக்குது. ஏன்னா நீ அவங்களை எப்படி சாத்துவேன்னு அவங்களுக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது. முன்கோவி, கோவக்காரன், பொறுமை இல்லாதவன், இதனால உதறுதா? தயவு செஞ்சு உங்களை கிறிஸ்துவன் மட்டும் சொல்லிக்காதீங்க. உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ். ஏன்னா கிறிஸ்துவோட நாமத்தை நம்மளே வந்து துஷ்பிரயோகம் பண்ற மாதிரி அது ஒரு இதுக்கு நம்ம தள்ளிடுறோம். தயவு செஞ்சு அப்படி நீ கிறிஸ்துவன் சொல்லாம நீங்க நார்மலா பண்ணீங்கன்னா ஓகே ஃபைன். இவருக்கு ஒண்ணு தெரியாம பண்றாரு அப்படிமா, எல்லாம் தெரிஞ்சு நீ ஒரு கிறிஸ்தவன் இப்படி பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்களா? என்ன நிறைய பேர் கேட்டிருக்காங்க. Being a Christian, can you behave like this? Being a Christian, can you talk like this? Being a Christian, can you speak lies like this? அப்படின்னு என்கிட்ட கேட்டிருக்காங்க சின்ன வயசுலயே. நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியும் ரட்சிக்கப்பட்ட பெண்மணி நான் நிறைய தவறுகள் செய்திருக்கிறேன். மிஸ்டேக்ஸ் ஆர் குவைட் என்ன சொல்றது, inevitable, because human errors are inevitable, இல்லைங்களா? ஆங்கிலத்துல நல்லா வருது, அதனால கொஞ்சம் ஆங்கிலத்திலையும் பேசிட்டேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மனிதர்களுடைய தவறுகள் வந்து ரொம்ப நாள்லாம் அடக்கி வைக்க முடியாது, வெளியில வந்துடும். நீங்க நிறைய மிஸ்டேக், பவுலே நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காரு, பேதுரும் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காரு.
தவறு செய்வது வந்து இயல்பு தான். எபிரேயர் 11வது அதிகாரத்துல பார்க்கக்கூடிய எல்லா விசுவாச ஜாமவான்களும் எவ்வளவோ தவறுகள் செய்துதான் அந்த விசுவாச ஜாமவான்களாய் ஃபெய்த் சாம்பியன்ஸ் ஆஃப் ஃபெய்த்தா மாறினாங்கன்னு வேதமே சொல்லுது. அதனால அதுல ஒன்றும் தவறு இல்லை. ஆனா செஞ்ச தவறு திருப்பி பண்ணாத. அதே மாதிரி இன்னொரு தவறை பண்ணாத. இது வேற ரகங்க, அது வேற ரகம்னு பண்ண தவறே பண்ணக்கூடாது. ஒருத்தர் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, அதுதான் வந்து பார்ப்பில்லைனால் காட்லி கேரக்டர், ஸ்பிரிச்சுவல் கேரக்டர், ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, காட்லி மெச்சூரிட்டி. புரிஞ்சுதா? அப்போ என்னதான் நடந்திருக்கும்னு, ஏன்னா வேத வசனத்துல எந்த எவிடன்ஸும் இல்லைங்க. அவர் நடந்து சஞ்சரித்து கொண்டிருந்த மாத்திரத்தில் அவள் காணாம போய்விட்டார். ஏன்? அப்ப கொஞ்ச காலமாவே இவங்க வந்து பாக்குறாங்க, ஏனோக்கு வேற மாதிரி இருக்கான். அந்த மனுஷங்கிட்ட பேசுனா எனக்கு வேற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது, மனசுக்கு நல்லா இருக்கு, துக்கத்தோட போறேன், என் மனசு ரொம்ப இழகுன மனசா, ரொம்ப இளைப்பாரி, நான் ரொம்ப லைட்டாகி வீட்டுக்கு வந்து நிம்மதியா தூங்கினேன். பிரதர், உங்ககிட்ட பேசின பிறகுதான் எனக்கு ஒரு கிளாரிட்டியே கிடைச்சது, வெளிச்சம் கிடைச்சது. பாவம்னா என்னன்னு அர்த்தமே நீங்க தான் புரிய வச்சீங்க. நான் பரிதவித்து கொண்டு இருந்தேன், என் குழந்தைகள் சொல்றத கேட்க மாட்டேங்கிறாங்க, மனைவி சொல்றத கேட்க மாட்டேங்கிறா, வீட்டுல நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லைன்னு சொல்லி உங்ககிட்ட வந்தப்போ நீங்க வேதத்திலிருந்து எனக்கு பல காரியங்களை சொல்லி என்ன நடத்துனீங்க பாருங்க. சாட்சி சொல்றாங்களா இப்படி ஜனங்க? ஏன்? ஏன்னா உங்களிடம் அந்த தெய்வீக மோட்சத்தை அந்த தெய்வீக முக்தியை அவர்கள் பார்க்கிறார்கள், அந்த ஆன்மீக முக்தியை அவர்கள் பார்க்கிறார்கள். ஏனோக்கையும் அப்படிதான் பார்த்திருப்பார்கள், உலகத்தார் பார்த்து. ஏன்னா உலகத்திற்கு மறைக்கப்பட்டவர் அல்ல, நிறைய புள்ளக்குட்டியோட இருக்கிற மனுஷங்க அவரு. புள்ளக்குட்டியெல்லாம் கல்யாணம் ஆயிருக்கும், 365 வருஷம் இருந்தார்ல இல்லைங்களா? தாத்தாவா இருப்பார் அவரு. அப்ப அவர் ஒரு பரிவாரத்தோட தான் இருக்கிறாரு. அவர் வேலை வெட்டிக்கு போய் நல்ல காசெல்லாம் பணம்லாம் கொஞ்சம் சேர்த்தி தான் வச்சிருப்பாரு இல்லைங்களா? சும்மா அவர் பிச்சை எடுத்தாருன்னு இல்லை வேதத்துல, அவருக்குன்னு ஒரு இது இருக்கு. அப்போ அந்த ஊர்ல எல்லாத்துக்கும் தெரியும் ஏனோக்கா அவர் ஃபாதர், ஏனோக்குங்க அவர் ஃபாதர் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. கத்தோலிக்கமார்கள் அவங்க ப்ரீஸ்டை வந்து அவங்க ஃபாதர்னு தான் கூப்பிடுவாங்க. இங்க நம்ம பெந்தகோஸ்மார்கள் பாஸ்டர்னு கூப்பிடுவாங்க, இல்லைன்னா இவாஞ்சலிஸ்ட்பாங்க, மிஷினரிமார்கள் என்று சொல்லுவாங்க இல்லைங்களா? ஒரு மரியாதையோட அவர் ஒரு மிஷினரிங்க, அவர் இவாஞ்சலிஸ்ட்டுங்க, அவர் ஒரு ஃபாதருங்க, அவர் சிஎஸ்ஐ ஃபாதருங்க, அவர் பாஸ்டரா இருக்கிறாருங்க, அவர் சர்ச் நடத்துறாருங்க, அவர் ஒரு பைபிள் டீச்சருங்க அப்படின்னு அந்த டைட்டிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மரியாதை வந்துடுது. எதனால் அந்த டைட்டில் உங்களுக்கு வருது? ஏன்னா அங்க தெய்வீக முக்தி ஒன்று இருக்கு, அங்க ஒரு தெய்வ சாயல்னால அவர்கள் நிரப்பப்பட்டிருக்கிறார்கள். உண்மையா இல்லையான்னு உங்களுக்கும் அவங்களுக்கும் மட்டும்தான் தெரியும். ஆனால் ரொம்ப நாள் மறைஞ்செல்லாம் இருக்க முடியாது, பாவத்துக்கு வெளியில வந்துடும். ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தீங்க, வெளியில வந்துடும் ஒரு நாள். நடிச்சுட்டு மட்டும் ஊழியம் பண்ணாதீங்க, அதுக்கு நீங்க ஊழியமே பண்ணாதீங்க, பேசாம இருந்துருங்க. ஏன்னா கொடிய பாவம் அது. உண்மையா இருக்கிறவங்க மட்டும் ஊழியம் பண்ணுங்க. அப்போ இன்னைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கல சகோதர சகோதரிகளே, நீங்க நினைக்கிறீங்களா இந்த உலகத்திற்கு வந்து ஒரு ஏனாக்கு 2 ஏனாக்கு வருவாங்க அப்படின்னு? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவனும் ஏனாக்குகளே, ஒவ்வொரு சகோதரிமார்களும் ஏனாக்குகளே. அப்படி இருக்கும்படிதான் இயேசு கிறிஸ்துவின் சீஷத்துவம் எனக்கும் உங்களுக்கும் பல காரியங்களை வேதத்துல வந்து கத்து கொடுத்துருக்குது. அதுக்கு அவசரம் நான் சொல்லல, நீங்க போற இடத்துல தெரியல ஜனம் இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து போலவே உங்களுக்கு வரும் இல்லைங்க. உங்களுக்கு தெரிஞ்ச 10 பேர் உங்களை பத்தி என்னங்க சொல்றாங்க? அதுதான் மேட்ரு. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய உங்க மனைவியார், 2 குழந்தை, உங்க அப்பா அம்மா, உங்க மாமனார் மாமியார் என்ன சொல்றாங்க உங்களை பத்தி? உங்க வீட்டுக்கு பின்புறம் முன்புறம் பக்கத்துல 4 வீடாவது இருக்கு இல்லையா அவங்கள சுத்தி, அவங்க என்னங்க சொல்றாங்க உங்களை பத்தி? வேலை ஸ்தலத்துல உங்களுக்கு தெரிஞ்சவங்க அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷம் ஒரு கம்பெனியில் இருந்தீங்கன்னா 10 ப்ராஜெக்ட் மாறி இருப்பீங்க. அப்போ 10 ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு தெரிஞ்சவன், அறிமுகமானவன், அறிமுகமா இல்லாதவன், உங்களை தூரத்துல இருந்து பார்த்தவன், இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 400-500 பேர் இருப்பான், இல்ல ஒரு 300-400 பேர் இருப்பான். அவன் என்ன சொல்றான் உங்களை பத்தி? எல்லாரும் ஒரே மாதிரி பேசுறாங்களா? நீங்க தாங்க அந்த தெய்வீக முக்தியை அடைந்த ஒரு நபர், இயேசுவின் சீஷன், இயேசுவுக்கு ஒளி விளக்காய், சுடர் விட்டு பிரகாசிக்கிற ஒளி விளக்காய் இருக்கக்கூடிய ஒரு நல்ல சீஷத்துவம் படைத்த அன்பு சகோதர சகோதரி. சரி, இப்போ எனக்கு நேரம் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? நேரம் ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மத்தேயு 10வது அதிகாரத்துக்குள் கடந்து சென்று உங்களுக்கு 16ல இருந்து 26 வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுத்தரணும். ஏன்னா அதை சொன்னாதான் உங்களுக்கு முழுமையாக இந்த தெய்வீக முக்தியும், என்ன சொல்றது, தெய்வீக முக்தியும் என்ன முக்தியும் இன்னொன்னு
அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? தெய்வீக முக்தியும் ஆன்மீக முக்தியும், ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி அண்ட் காட்லி மெச்சூரிட்டி. ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டினா உங்களுக்குள்ள வளர்ற காரியம், காட்லி மெச்சூரிட்டினா உங்களுக்கு வெளிரங்கமா பிறருக்கு தெரியக்கூடிய காரியம். இது இரண்டும் ஒரு காசுக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி. அப்படி இருந்தாதான், ஒரு பக்கம் மட்டும் பிரிண்ட் ஆகி இன்னொரு பக்கம் பிரிண்ட் ஆகல நோட் அப்படின்னு என்ன, கள்ள நோட்டு, ஜெயில தூக்கி போட்டுருவான் அவங்களை, அங்கேயே கிடக்க வேண்டிதான். உலகத்துல இன்னைக்கு அப்படிதான் நாம் நிராகரிக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவத்தை நிராகரிக்கிறதுக்கு மெயின் முக்கிய மூல காரணம் என்னவென்றால், நம்ம நிறைய பேர், நம்ம எல்லாரும் சொல்லல, நிறைய பேர் பார்ப்பீங்களானாலும் ஒரு பக்கம் பிரிண்ட் அடிச்ச நோட்டு மாதிரி கண்டுபிடிச்சிடறான் அவன், டூப்ளிகேட்டுவன். வேதத்தை நாங்க நம்புறோங்க, உங்க இயேசு கிறிஸ்துவ மேல மரியாதையும் இருக்குங்க. ஆனா நீங்க பண்ற கூத்து இருக்கு பாருங்க, நீங்க அடிக்கிற கலாட்டா பண்ற இருக்கு பாருங்க, அதெல்லாம் எங்களால ஏத்துக்க முடியல. அதனால எங்களுக்கு இந்த கிறிஸ்துவும் வேண்டாம், இந்த கிறிஸ்துவும் வேண்டாம், எங்க மதத்திலேயே நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன்னு இன்னைக்கு எல்லாரும் போயிட்டாங்க. மகாத்மா காந்தியை உட்பட்டு அவரோட பயோகிராஃபில பாருங்க, ஒரு சவுத் ஆப்பிரிக்கால ஒரு சர்ச்சுக்கு போயிருக்காரு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கருப்பர்கள் எல்லாம் நாங்க ஒரு இல்லை, பிரவுன் ஸ்கின் நாட் அலவுட் அப்படின்ட்டாங்க. ஆனா இவர் பைபிள் படிச்சிருக்கிறாரு, இவருக்கு ஜீசஸை பத்தி தெரியுது. நான் படிச்ச ஜீசஸ், நான் தெரிஞ்ச ஜீசஸ் இப்படி கிடையாது. அப்ப இந்த சர்ச்சுகள் எல்லாம் நடத்துறவனுங்க எல்லாம் கெட்டு குட்டிச்சவராயிருக்கிறானுங்க. இவனுக்குள்ள போனா நானு இதை விட கெட்டு குட்டிச்சவர் தான் ஆக போறேன், இதை வேண்டாம், எனக்கு இந்த மதமே வேண்டான்ட்டு அவரு ஹிந்துவாவே வாழ்ந்து ஹிந்துவாவே மறித்து போயிட்டார். இது ஹிந்துக்களுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வரப்பிரசாதமா, இல்ல கிறிஸ்துவர்களுக்கு ஏற்பட்ட இழப்பா? இதை பட்டிமன்றம் போடுறதுக்கு நான் இங்க உட்காந்துட்டு இல்லை. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் மகாத்மா காந்தி என்கிற ஒரு அருமையான ஒரு ஆத்மாவை நம்ம இழந்து போயிட்டோம். நான் அப்படிதான் பாக்குறேன். அந்த மாதிரி எவ்வளவோ காந்திகளை நம்ம இழந்து போயிருப்போம் இல்லையா? உங்க வேலை செய்யற இடத்துல சில காந்திகள் இருக்கிறாங்க, நல்லவங்க இருக்கிறாங்க. நீங்க குடி வசிக்கிற இடத்துல அங்க இருக்கிறாங்க. அப்போ நீங்க இந்த மாதிரி கவுண்டர் ஃபீட் நோட்டு, அதாவது ஒரு பக்கம் அச்சடிச்ச நோட்டு மாதிரி சுத்திக்கிட்டு வெந்து வேகாதவனா, படிச்சது அர்த்தத்தை அனர்த்தமாக்கிட்டு, படிச்சது ஒண்ணு நீ வாழ்றது ஒண்ணு. கோயிலுக்கு போறப்ப வேற மாதிரி நடந்து போறான், கோயில இருந்து வெளில வந்தோன்னா திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் பார்த்தா சனி பிடிச்சவனாட்ட சுத்திக்கிட்டு இருக்கிறான். பிசாசு எங்க இருக்குன்னு கேட்டா இந்த வீட்டுலதான் இருக்குன்னு காட்டலாம். அதே வீட்டுலதான் பைபிளும் வச்சிருக்கிறான். அப்ப எப்படி உங்களை பார்த்து அவங்க, ஏன்னா நீங்க சண்டை போடுறது, உங்க வார்த்தைகள் எல்லாத்தையும் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் கேட்டு இருக்கிறாங்க. இவங்க போதிக்கிற இயேசுவையான பின்பற்ற சொன்ன முதல்ல அவனை போய் பாரு வீட்டுல அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு மிக மிக சாதாரணமாயிடுச்சு. ஆனா நம்ம மறுபக்கம் என்ன சொல்றோம், நாங்க தெய்வீக முக்தி அடைந்துட்டோம், நாங்க ஆன்மீக முக்தி, காட்லி மெச்சூரிட்டி அண்ட் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி எங்களுக்கு வந்தாச்சாக்கும். எப்படி சொல்ற? ஏன்னா பைபிள் தூக்குறாராம் இவர், பைபிள் ஸ்டடி வெள்ளிக்கிழமை போறாராம், சர்ச்சுக்கு இதுக்கு போறாராம், சண்டே போறாராம், திருவிருந்தெல்லாம் பங்கெடுத்துக்கிறாராம், ஃபாஸ்டிங் ப்ரேயர் அட்டன் பண்றாராம். அதனால இவரும் காட்லி மெச்சூரிட்டி, இவரும் இதுக்கு வந்துட்டாராம். என்ன அநியாயமா இருக்குங்க. உங்களை விட பாத்தீங்கன்னா மத்த மதத்தார போய் பாருங்க, 4 மணிக்கு எந்திரிச்சு வெறும் உடம்போட போறான் குளிர்காலத்துல கோயிலுக்கு. அப்படியே போய் கோயிலுக்கு போனது மட்டும் இல்ல, அப்படியே பச்சை தண்ணியில அப்படியே முழுக்கி எந்திரிப்பான் மேல. அதெல்லாம் நீங்க அவங்க கிட்ட இருந்து கத்துக்கணும். அதனால அதெல்லாம் பேசாதீங்க. ஆனா அப்படி பேசுறவங்க தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. சரி, இதுதான் இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்ட பாடம். ஆனா இதோட மறுபகுதின்னு ஒண்ணு இருக்கு. எப்பவுமே பாத்தீங்கன்னா நார்த் போல்னு ஒண்ணு இருந்தா சவுத் போல் இருக்கும், கிழக்குன்னு இருந்தா தெற்கு இருக்கும், தெற்கு திசைன்னு இருந்தா வடக்குன்னு இருக்கும், வடக்குன்னு இருந்தா இந்த பக்கம் ஒண்ணு இருக்கும். அப்படி ஈஸ்ட்டுக்கு வெஸ்ட்டும், நார்த்துக்கு சவுத்தும், சவுத்துக்கு நார்த்தும், வெஸ்ட்டுக்கு ஈஸ்டும், அப்படி மாறி இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம நார்த் போல்ல இருந்து பார்த்துட்டோம். இப்ப நாளைக்கு அடுத்த இதுல 24வது வசனத்திலேயே தான் நமக்கு அடுத்த செஷனும் சவுத் போல்ல இருக்கு. சவுத் போலுக்கு போகலாம் நம்ம. அதாவது அந்த பக்கமா போய் பாருங்களா. அந்த பக்கம் பாக்குறது என்னன்னு கேட்டா, நீங்க ஒருவேளை கிறிஸ்துவை ஏத்துக்கொண்டு தெய்வீக முக்தியும் ஆன்மீக முக்தியும் நீங்க அடைந்துட்டோம்னு வச்சுக்குவோம். நம்ம என்ன யூகம் செய்தோம்? ஏனோக்கு வாழ்ந்து நடந்து கொண்டு இருக்கிறப்போ அவர் இப்படியாக எல்லாம் சந்திச்சிருப்பாங்க. ஆஹா நாங்க இளைப்பாறனோம், எங்களுக்கு எவ்வளோ நல்லா இருந்துச்சு மனசு அப்படின்னு சொல்றது மட்டும்தான் சாட்சியா இருந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அந்த கேள்வியோட நான் முடிச்சிடுறேன் இந்த அத்தியாயத்தை. அடுத்த அத்தியாயத்துல நாம் தொடர்ந்து இந்த 24வது வசனத்தில் தியானத்தில் ஈடுபடுவோம். தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். பரலோக தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான நாளையும் தருணத்தை தந்ததுக்காய் நன்றி. அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் நீர் பெயர் பெயராய் சந்தித்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த அருமையான பாடத்துக்காயமை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து எங்களை தெய்வீக முக்தியிலும் ஆண்டவரே ஆன்மீக முக்தியிலும் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு சொல்லி கொடுத்த அந்த காரியத்தில் எங்களை நடத்தி
நாங்கள் அவைகளை அடைய செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எங்க சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ஒரு காரியத்தையும் பார்க்க மறந்துடாதீங்க. எல்லாமே உங்க பெனிஃபிட்டுக்காக தான் ரிலீஸ் பண்ணிட்டு வரோம். தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ டீட்டெயில்ஸும் சேனல் டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணி அவங்களையும் நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்துங்க. எல்லா ஊழியக்காரர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. உலகத்தின் ரட்சிப்புக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. எங்க ஊழியத்துக்காக எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. எபேசியர் 6:18 கொலோசியர் 4:3 இதைத்தான் சொல்லுகிறது. உங்களுக்கு ஜெப தேவைகள் இருந்தால் எங்ககிட்ட வாங்கன்னு நாங்க சொல்லவே மாட்டோம். யாருக்கிட்டையும் போங்கன்னு சொல்ல மாட்டோம். ஆனா ஒருத்தர்கிட்ட போங்கன்னு மட்டும் நாங்க சொல்லிட்டே இருப்போம். அவர் பேர் தான் இயேசு கிறிஸ்து. நம்மை சிருஷ்டித்த பிதாவாகிய தேவன். இயேசுவின் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் செய்தே தருவேன். அவர் சில காரியங்களை நிராகரிப்பார். அது கூட உங்களுக்கு கிடைச்ச பதில் தான். நோ அப்படின்னு சொன்னார்னா அது கூட பதில் தான். எஸ் அப்படின்னு சொன்னார்னா அது கூட பதில் தான். நோன்னு சொன்னா அது எப்படி நீங்க நோன்னு சொல்லணும்னா அது ரொம்ப இம்மெச்சூர். அப்போ நீங்க ஸ்பிரிச்சுவல் முக்தி அடையல. இப்ப எல்லாரும் என்னோட இருக்கீங்களா? ஸ்பிரிச்சுவல், அதாவது ஆன்மீக முக்தி அடைந்தவன் தேவனிடம் போய் இப்படி தர்க்கம் பண்ணிட்டு இருக்க மாட்டான். அப்படியே ஆண்டவரே இதெல்லாம் நீங்க என்கிட்ட சொல்லணுமா? நீங்க செய்யலன்னே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த அளவுக்கு அவன் மெச்சூரிட்டி ஆயிடுவான். சரிங்களா? ரைட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கீப் யுவர் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். ஓடிடாதீங்க. அடுத்த அத்தியாயத்துல கண்டிப்பா வாங்க. நம்ம இன்னொரு பாதியை நம்ம தியானிக்கலாம். எதுல இருந்து? மத்தேயு 10வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் நம்ம தியானம் செய்ய போகிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.